சார் இந்த படம் பெரிய பட்ஜெட்னு சொல்கிறாங்க சார். ஏஆர் முருகதாஸ் உள்ளே வந்துட்டாலே அது பெரிய பட்ஜெட் படம் தான். பெரிய பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு நிறுவனம் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் என்ற லட்சுமி மூவிஸ் என்ற ஒரு கம்பெனி தான் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். அதாவது அமரனுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு அதில் வரக்கூடிய படம். பெரிய ப்ரொடியூசர்கள் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் எஸ்கே வந்து என்ன பண்ணாலும் விஜய் மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை, இது பார்க்குறவங்க கண்ணில் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பராசக்தியிலாம் அப்படி அவர் விஜய் மாதிரி இல்லை. அவர் வேற ஒரு இதெல்லாம் இருக்கார். பராசக்தியுடைய அந்த கெட்டப்பு, அந்த பிடிஎஸ்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஆக்டிங் இதெல்லாம் பார்க்குறப்ப வேற ஒரு கெட்டப்பில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறதுனால, ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் விஜய் வச்சு பண்ணதுனால அவருடைய ஸ்டைலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் படம் அமரன் பார்த்தோம், அமரனில் விஜய் மாதிரி பண்ணார் இல்லையே. இந்த இதை பார்க்குறப்ப மட்டும் அப்படி தோணுது. ஒருவேளை ஏஆர் முருகதாஸினுடைய ஸ்டைலை அதை அங்கே அப்ளை ஆகிறப்ப அந்த மாதிரி தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயினுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அவருடைய லைன் அப்பு, அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லைன் அப் வச்சுருக்காரு.